வணக்கம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கண்டென்ட்டே கிடைக்காம கடும் பஞ்சம் ஏற்பட்டாலும் நம்ம லவுட் ஸ்பீக்கரை பற்றி மட்டும் இனிமேல் லைஃப் லாங் பேசிடவே கூடாதுன்னு கொள்கையோடு இருந்தோம். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். புறப்படலாங்களா? ஆனால் வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் வா வா வான்னு வம்பிழுத்தா எப்படி சும்மா இருக்கிறது? அதான் லவுட் ஸ்பீக்கர் சேட்டைகள் பார்ட் 4. அண்ணே, கும்பாபிஷேகம் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதை ஊருக்கு வெளியே வச்சு பண்ணுங்க, கூட்டத்தில் வச்சு பண்ணிடாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அக்காவுடைய ஒரு ஃப்ளாஷ்பேக்கை பார்த்துட்டு வந்துருவோமா? பெரியாரிஸ்டோட அமைப்புகளை நான் இருக்கிற மாதிரியும் திராவிட கழகத்துல நான் இருக்கிற மாதிரியும் இந்த கேள்வி நீ என்கிட்ட கேக்குறியே. அத்தாடி, ரொம்ப கொடூரமா பேசியிருக்கேனே. நாம் ஏதாவது கேள்வி கேட்டு அதுக்கு பதில் தெரியாமல் அக்கா பதறும் போதெல்லாம் நான் என்ன பெரியாரிஸ்டா, இல்லை நான் பெரியார் இயக்கத்தில் இருக்கேனா, இல்லை பெரியாரிஸ்ட்டுலாம் என்ன எங்க ஆளுங்களா அப்படின்னு சொல்லி டிசைனாக எதையாவது உருட்டிட்டு ஒரு யூட்டனை போட்டு ஓடிடும். மச்சான், என்னடா பொண்ணு நீங்க பாத்தீங்களா? நீ பாத்தியாடா? இல்லையே மச்சான், இல்லையே. ஏங்கா அப்போ நம்ம திடல் தற்கூறிங்களுக்கும் உனக்கும் உண்மையிலேயே சம்பந்தம் இல்லை. எங்காளுங்களா யார் பெரியாரிஸ்ட்டுங்களா? எங்காளுங்களா யார் பெரியாரிஸ்ட்டுங்களா? எங்காளுங்களா? நான் என்ன கருப்பு சட்டை போட்டா சுத்துறேன்? நான் என்ன கருப்பு சட்டை போட்டா சுத்துறேன்? இப்படி சோறு திங்கிறக்கு எவ்வளவு மானம் கட்டு போய் தெரிய வேண்டியிருக்கு தெரியுமா? பேசுறாங்க பேச்சு. அப்போ இது என்ன காமன் கண்டென்ட் கிரியேட்டர் மாதிரியே மதுரைக்காரங்க மண்டையை கழுவிட்டு சத்தமே இல்லாமல் சென்னைக்கு வந்து அவங்க ஆளுங்களோட ஒரு கான்ஃபரன்ஸே நடத்திட்டு போயிருக்கு நம்ம அக்கா. என்ன பங்கு? மாட்டிக்கிட்ட பங்கு. அதுவும் கான்ஃபரன்ஸுக்கு வந்தோமா கவரை வாங்கிட்டு போனோமான்ட்டு இல்லாமல் நான் சொல்கிறத ஏற்றுக்காதவெல்லாம் படிப்பறிவு இல்லாத தற்குறிடா அப்படின்ற மாதிரியே பேசி வச்சிருக்கு. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? மண்டையில அறிவு இருக்குமா இருக்காதா எதுவுமே தெரியல. இந்த மாதிரி ஒரு வாட்ஸ்அப் குரூப் இருப்பாங்க, அவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. பாத்தீங்களா, நம்ம அக்கா ஒரு ஸ்டேட்மெண்ட் சொன்னா தயவு செஞ்சு எல்லாரும் ஏத்துக்கங்க. இல்லைன்னா நம்மளாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்ச தற்கூறிங்களாமா. என்னது ஒரு பேச்சுக்கு சொன்னா உடனே நல்ல சிறப்பா பிக்கிறாங்க. நாமெல்லாம் வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்ச தற்கூறினே வச்சுக்குவோமே. அக்கா யாரு? ஐயோ, கமலா ஹாரிஸ் மேடம் நீங்களா? நக்கல்யா அவனுக்கு. ஓ, கல்பனா சாவ்லா மேடம் நீங்களும் இல்லையா? வேற யாரா இருக்கும்? ஓ, லேடி லிபர்ட்டி மேடம் நீங்களா? இது பிறந்ததுல இருந்தே இப்படித்தானா? மூளை வளர்ச்சி குறைவான். இது எதுவுமே இல்லைல்ல, அப்புறம் எதுக்கு அடுத்தவனை பார்த்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படித்தவன் மண்டையில் ஏதாவது இருக்கான்ற இந்த டைலாக்லாம் எதுக்கு? வாய் மட்டும் இல்லைன்னா நாய் தூக்கிட்டு போயிடும் நல்லா. அதுவும் நம்மளை தற்கூறின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக எவ்வளோ அறிவுபூர்வமாக அக்கா அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன். அவங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. என்ன சொல்றது, ஐஐடி மாதிரியோ இல்ல அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரியோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பல்கலைக்கழகத்திலயோ கல்லூரியிலயோ போய் படிச்சவங்க கிடையாது. இதுக்கு தான் படிங்கடான்னு அடிச்சுக்கிட்டேன். பசங்கடா, அருந்துகிட்ட முண்டங்கடா. நம்மளை கலாய்க்கிறதா நினச்சிக்கிட்டு இவங்களாம் ஐஐடி மாதிரி யூனிவர்சிட்டியில் படிக்காதவங்கப்பா. தற்கூரி. ஐஐடியே முதல்ல யூனிவர்சிட்டி கிடையாது. சத்தியமாங்களா? ஆமாய்யா. உனக்கு தெரிஞ்சா சொல்லணும், இல்லைன்னா மூடிட்டு நிக்கணும். யூஜிசி ஆக்டுக்கு கீழே வந்தா தான் அது யூனிவர்சிட்டி. ஐஐடின்றது அட்டானமஸ் பாடி கவர்ன்டு பை ஸ்பெஷலைஸ்டு ஐஐடி ஆக்ட் 1961 அண்ட் எம்பவர் டு கிராண்ட் டிகிரிஸ். அப்படின்னா ஆபரேஷனா? யூனிவர்சிட்டிக்கும் ஐஐடிக்குமே வித்தியாசம் தெரியாம அண்ணா யூனிவர்சிட்டி லிஸ்ட்ல ஐஐடி வச்சு பேசிட்டு இருக்க. படிடா, ஒழுங்கா படிடா. இதுல தமிழ்நாடு இன்னைக்கு டெவலப் ஆக காரணமே எங்க டேடியார் கனவு கண்டதுதான் அப்படின்னு சொல்லி விசுவாசத்தை கொஞ்சம் வலுவா வேற காட்டியிருக்கு. பெரியார் கண்ட கனவு தான் இன்னைக்கு தமிழ்நாடு இந்த நிலைமையில முன்னேறி இருக்கு. நீ பிறந்ததுல இருந்தே இப்படிதானா? இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? இல்லை, எனக்கு புரியல. இன்ஃப்ராஸ்ட்ரக்சரு, இண்டஸ்ட்ரி, எஜுகேஷன் எக்ஸ்பேன்ஷனு, டேமு, பவர் ப்ராஜெக்ட்ஸு, இதனால தமிழ்நாடு டெவலப் ஆச்சு. இதுக்கும் உங்கள் டேடியாருக்கும் என்ன சம்பந்தம்? எனக்கும் புரியல. உங்கள் டேடியார் பண்ணது பூரா பூசாரிங்க கிட்ட பாக்ஸிங் பண்ணுறது, மணியாற்றவங்கிட்ட மல்யுத்தம் நடத்துறது, சாமியை திட்டுறது, சர்க்காஸ்டிக்காக தமிழையே கலாய்க்கிறது, இதெல்லாம் பண்ணதால தான் இப்போ ஸ்டேட் டெவலப் ஆகிடுச்சா என்ன? ஆனால் இவ்வளோ வலுவாக வாசிக்கிறீக்கா? அரசாக்க இந்த உருட்டு பெரிய உருட்டா